கோல்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ணணும். ஆனால் எந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணுறது, என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இப்படி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ண ஷாப்ஸில் இருந்து பெஸ்ட்டான ஷாப்ஸு, ஸ்கீம் டீட்டெயில்ஸு, என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இல்லாட்டி லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. டெய்லி கோல்ட் ரேட் அப்டேட்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸு, ஃபினான்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ட்ரஸ்டான ஷாப்பாக எவ்வளோ வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அப்போ தான் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்குங்க. அடுத்து, ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷாப்பில் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கீம் முடிஞ்சு ஒரு 4 கிராமில் இயரிங் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 4 கிராமில் இயரிங் கலெக்ஷன்ஸு அந்த ஷாப்பில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ண போகிற ஷாப்பில் கோல்டு பியூரிட்டி எப்படி இருக்குது, ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, இப்படி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஹால்மார்க் சிம்பிள் இருந்தால் தான் ரீசேல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணால் அந்த ஷாப்பில் வந்து என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க, வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸில் ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து கிஃப்ட் வவுச்சரு இப்படி ஏதாவது கொடுக்குறாங்களான்னு நீங்கள் வந்து ஷாப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து கிராம் பேஸில் ஆட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் தாங்க ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா கிராமில் ஆட் ஆனால் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டுங்க. இப்போது எந்த ஷாப்போட ஸ்கீம் வந்து பெஸ்ட்டானதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸோட ஃப்ளெக்ஸி அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமுங்க. இது பார்த்திங்கன்னா 11 மாத ஸ்கீமு. இதில் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, நமக்கு வந்து நோ வேஸ்டேஜ் அண்ட் நோ மேக்கிங் சார்ஜஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கட்டணுங்க. இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பேஸாகவும் ஆட் ஆகும், கிராம் பேஸாகவும் ஆட் ஆகுங்க. லாஸ்ட்டில் வந்து எது நமக்கு பெனிஃபிட் இருக்கோ அதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆப் இருக்குங்க. நீங்கள் ஆப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நேரில் போய் கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா கிஃப்ட் எதுவும் கிடைக்காதுங்க. கிஃப்ட் வவுச்சர் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து 1000லேருந்தே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா 18 ஸ்கீமுங்க. இது பார்த்திங்கன்னா 11 மந்த்து ஸ்கீமுங்க. இதில் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிஃப்ட் இருக்குங்க. நீங்கள் டைரெக்டாக போய் ஷாப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கிஃப்ட் இருக்குங்க. ஆன்லைனில் ஜாயின் பண்ணிங்கன்னா கிஃப்ட் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா கிராம் பேஸில் தான் ஆட் ஆகுங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணுங்க. நீங்கள் வந்து ஆப்லேயே வந்துட்டு பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 1000லேருந்தே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா போத்தி ஸ்வர்ண மஹாலோட நியூ ஸ்வர்ண சுபிக்ஷம் ஸ்கீமுங்க. இது பார்த்திங்கன்னா 11 மந்த்து ஸ்கீமு தாங்க. 11 மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதுலேயும் சேம் வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் 18% வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம தாங்க பே பண்ணணும். இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கிராம் பேஸ் தாங்க, கிராமில் தான் ஆட் ஆகும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆப் இருக்குங்க. நீங்கள் வந்து ஆப்லேயே கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 1000லேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோட கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 மாத ஸ்கீமுங்க. இதில் பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் வந்து 18% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம தாங்க பே பண்ணணும். கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சராக கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சில்வர் இந்த மாதிரி ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கிராம் பேஸு இல்லாட்டி அமௌண்ட் பேஸுங்க. நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து கிராம் பேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆப்பும் இருக்குங்க. நீங்கள் வந்து ஆப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இதில் வந்து 500 ரூபாயிலிருந்தே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மங்களன் மங்களோட நியூ அக்ஷயா ஸ்கீமுங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 15 மாதம் கட்டுற மாதிரி இருக்குங்க. இதில் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் வந்து 18% கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் நமக்கு பெனிஃபிட் இருக்குங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு என்ன கோல்டு எடுக்கிறோமோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அவங்களே பே பண்ணிக்குவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிஃப்ட் வவுச்சரும் இருக்குங்க.
இப்போ 5000 ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 2500 வந்து கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிராம் பேஸ் தாங்க, கிராமில் தான் ஆட் ஆகுதுங்க. ஆப்பு அவைலபிளாக இருக்குங்க, நீங்கள் வந்து ஆப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாங்க. பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ட் சேலம் 2 பக்கம்தான் இருக்குங்க. இந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகையோட நானே ராஜா நானே மந்திரி ஸ்கீமுங்க. இது பார்த்தீங்கன்னா 11 மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குங்க. இதில் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம தான் பே பண்ணோங்க. கிஃப்ட்டும் அவைலபிளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிராம் பேஸாகவும் ஆட் ஆகும், அமௌண்ட் பேஸாகவும் ஆட் ஆகுங்க. ரெண்டில் லாஸ்ட்டில் உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆப்பும் அவைலபிளாக இருக்குங்க, நீங்கள் ஆப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஒன்லி செங்கல்பட்டில் மட்டும்தான் இருக்குங்க, வேறு எந்த பிரான்ச்சஸும் இல்லை. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆல்ரெடி கோல்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கோல்டு சேவிங்ஸு ஃபினான்ஸ் டிப்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.